மதியம் லஞ்சுக்கு தனித்தனியாக குழம்பு கொடுத்து விட்டா குழம்பே கொட்டிட்டு வந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா குழம்பு சாதம் போட்டு பிசைஞ்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தான் பேக் பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்குது. எல்லாருமே இந்த கலவை சாதம் கொண்டு வருவாங்களா, அதை பார்த்துட்டு டெய்லி கலவை சாதமாக தந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து அன்றைக்கி கேரட் சாதம் தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதில் வந்து நிறைய வேர்க்கடலை போட்டிருந்தேன். கடுகு உளுந்து பருப்புலாம் தாளிச்சிட்டு கேரட் ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி கரம் மசாலா தூள் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் நிறைய வேர்க்கடலை எல்லாம் வறுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெமன் சாறு கூட ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் கொடுத்துருந்தேன். எங்களுக்கு வந்து சொதி குழம்பு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்க அப்பாவுக்கு இந்த கேரட்ஸ் அதெல்லாம் மதியம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்றதுனால சொதி குழம்புக்கு அதே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். அதாவது 2 in 1 வைக்கிற மாதிரியே பார்த்துக்கிடுவேன். அப்போ வந்து ஒர்க்கும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு வந்து ஈஸியாக வேலையை முடிஞ்சிடும். நமக்கு செப்பரேட்டாக பண்ண மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் ஈவினிங்க்கு வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டுக்கு தக்காளி சட்னி இட்லியும் பண்ணி கொடுத்தாச்சு.